ஓகே. ஸோ, இதில வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ugcnet.nta.ac.in அப்படின்றதுக்குள்ள நம்ம அஸ் யூசுவல்ஸ் என்ன பண்ண போறோம்னா, லாகின் பண்ண போறோம். ஸோ, இதில லாகின் பண்ணோனே ஃபர்ஸ்ட்டு இது வரும். இந்த வெப்சைட்ஸ்குள்ளே நம்ம போயிட்டு என்ன பண்ணிக்க போறோம்னா, இந்த டேப் இது வரும். இதில என்ன இருக்குன்னா, இதுதான் வந்து அந்த லிங்க் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஃபோட்டோஸ் தான் வந்து நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம எதை கிளிக் பண்ணால் இங்கே இருக்கு இல்லையா இந்த லிங்க் த கிளிக் ஹியர் டு த ஆன்சர் கீ சேலஞ்ச் டு எக்ஸாம் டேட்டட் 21st 22nd and then 23rd August 2024. ஸோ இந்த டேட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் கீ சேலஞ்சஸ் யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா 21st 22nd 23rd August எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ப்ராசஸ் நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பேஜ் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஆஃப் ப்ராசஸில் இப்போ நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் த நம்பர் 2405 10 338 3976. ஓகேவா? ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர் அஸ் யூஷுவல்ஸ் நம்ம டேட் ஆஃப் பர்த் உள்ளே கொடுத்துக்கலாம். So after that security pin 1564. ஓகே. ஸோ இந்த பேஜ் வந்து நமக்கு வியூ ஆகும். இந்த பேஜ் ஆஃப் ப்ராசஸ் இந்த பேஜில் உங்களோட நேம்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஆஃப் கண்டென்ட்டில் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆன்சர் வியூ ஆன்சர் ஷீட்னா நீங்கள் கொஷின் பேப்பரில் என்ன என்ட்ரு பண்ணீங்களோ அந்த என்ட்ரி பண்ணின ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நமக்கு வியூ ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ணினது நல்லா வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷீட்டை என்னென்னா இப்போ ஆக்சுவலாக நம்பர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கும் 1 2 3 4 இருக்குமா, அதில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் 1 வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஷன் 1 ஆன்சர் பண்ணியிருக்கேன், இங்கே ஆப்ஷன் 4 ஆன்சர் பண்ணியிருக்கேன், இங்கே ஆப்ஷன் 4 ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் பண்ணின ஆப்ஷன்ஸ். இந்த ஃபைலை என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி உங்கள் மெயிலில் வச்சுக்கோங்க. இது ஃப்யூச்சரில் மேபி ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கோ இல்லை ஃப்யூச்சரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறதுன்னா இந்த டாப் கார்னரில் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நமக்கு ஆக்சுவலாக என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ வந்து லோட் ஆகும். லோட் ஆகுறப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ என்னோட சிஸ்டம் வந்து எப்சான் M2140 சீரீஸ். இப்போ எனக்கு சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கனால நான் இந்த சிஸ்டம்ஸ் கூட நான் என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு வியூ ஆகும். சம்டைம்ஸ் சிஸ்டம்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா சீமோட சம்திங் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இந்த பிளேஸில் வரும். ஸோ இந்த இதை இப்படி கிளிக் பண்ணுன்னா சேவ் அஸ் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஃபைல் வந்து பிரிண்டிங்க்கு போகாமல் ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக மொபைல்லையோ சிஸ்டம்லேயோ நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சேவ். ஸோ இது சேவ் ஆனதுக்கப்புறம் சேவ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன கேட்கும் அப்படின்னா லொக்கேஷன் எங்கள் இப்போ கீர்த்தியோட தான், கீர்த்தியோட ரெஸ்பான்ஸ் ஷீட். ஸோ அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேஸில் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இஸ் இட் கிளியர் ஹவு டு சேவ் திஸ் ஃபைல்? ஸோ இந்த ஃபைல்ஸை இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த ஃபைல்ஸை டவுன்லோட்ஸில் போயிட்டு பார்த்தேன்னா இப்போ கீர்த்தியோட யூஜிசிநெட் ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் அப்படின்றது எனக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த PDF ஃபைலை இப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோடட் ஃபைலாக கையில் வந்து கிடச்சிருச்சு. திஸ் இஸ் கிளியர் டு எவ்ரி ஒன். Anyone have any doubts? If okay. Anyone have doubts?
No one. Okay, okay. So next what we want to do. So இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இஸ் ஆஸ் யூஷுவல் நான் என்ன செஞ்சுட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஆன்சர் கீ சேலஞ்ச் செக் பண்ண போகிறேன். ஆன்சர் கீ சேலஞ்ச் செக் பண்ணுறதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்க இந்த ஃபைல் கூட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைல்ஸ்க்கான கொஷின்ஸ் ப்ராசஸ் எனக்கு இங்கே இருக்குது. இப்போது இந்த இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா எப்படி ஆன்சர் கீ செக் பண்ணுறதுனா இதில் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அந்த ஆன்சர் கீக்கான நம்பர்ஸ் எல்லாமே வச்சு நம்ம பண்ணிக்க போகிறது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த கீயோட ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே இந்த வந்து 10 கொஷின் ஒரு வியூவில் எத்தனை கொஷின் வரும் அப்படின்னா 10 கொஷின். இந்த 10 கொஷின்ஸ் ஆஃப் செட்ஸையுமே ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு வச்சுக்கணும். இப்போ 10 பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன பண்ணேன்னா அடுத்த 10 பிரிண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு, அடுத்த 10 ஸ்க்ரீன்ஷாட். இது நம்மளோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரோட ப்ராசஸில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்களதுலே பார்த்தா ஒரு கொஷின் ட்ராப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இல்லை, ஒரு கொஷின் மட்டும்தான் இங்கிலீஷ் மேஜரில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னா இதில் வந்து எனக்கு இந்த கொஷின் ஐடி இருக்கு இல்லையா, இந்த கொஷின் ஐடிக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கரெக்டான ஆன்சரை எப்படி நான் வந்து இது பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு வந்து இதை இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1 நான் என்ன செஞ்சுருக்கேன், காப்பி பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலில் Ctrl+F கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா என்னோடய ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும். ஃபஸ்ட் கொஷின் ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து என்னென்னா 3421233310 அதே தான் இங்கேயும் இருக்குது. 2421233310 அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3. ஸோ இங்கே என்ன நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா கரெக்ட் ஆப்ஷன் வந்து 2ன்றதை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கொஷின் நம்பர் 1 வந்து ராங்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் அடுத்த ஆப்ஷனுக்கு அதே மாதிரி போக போகிறோம். ஸோ அப்போது அவுட் ஆஃப் 150 கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் ராங். இப்போ செகண்ட் கொஷின் நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் கொஷின்ஸ்க்கு மறுபடியும் இது கொடுத்துட்டு திரும்ப அடுத்த கொஷினை என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா 11. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா 4ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கரெக்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா தட் இஸ் 4. அப்போ கொஷின் நம்பர் 2 வந்து கரெக்டு. ஸோ லைக்வைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு அதே ப்ராசஸில் லைக்வைஸ் நான் ஒரு நம்பராக எடிட் பண்ணி செக் பண்ணேன். எடிட் பண்ணி செக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ 12க்கு ஆப்ஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே என்னென்னா ஆப்ஷன் வந்து 1 தான். அப்போது 2 கொஷின்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். 150 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றத இதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த வே டு அனலைஸ் யுவர் மார்க். ஸோ அபவ் நியர்லி 75 கொஷின்ஸ் கிட்ட கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா you can able to easily crack your GC NET examination. This is that clear how to save the file, how to process the file and how to access that file. This is clear. This is clear to everyone.